அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி. இன்றைக்கு திருக்கோஷி நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கு மிக முக்கியமான காரணமான 2 பேர். ஒன்று ஏரியூர் ஜெயராமன் சார், அவருக்கும் எங்கள் குழுவுடைய துணைத் தலைவர் திரு நாகராஜன் சார் மதுரை அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு 200 பேர் ஒட்டுமொத்தத்தில் வந்திருந்தவங்க. ஒரு 135 பேர் அந்த அரங்கத்தில் இருந்தாங்க. சுதர்சனம் நல்லபடியாக நடைபெற்றது. 3000 வருடம் பழமையான சுதர்சன சக்கரம், திருக்கோஷி ஒரு கோயில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை எடுத்து வச்சு தான் பூஜை பண்ணாங்க. அதை தொட்டு பார்க்க சொன்னாங்க அந்த பட்டர்கள். அது உங்கள் சார்பாக நானும் தொட்டு பார்த்தேன். அது ஒரு என்ன சொல்கிறது, வேறு லெவல் உணர்வு. ஸோ அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நம்பர் 2, நிறைய மாலைகள் மரியாதைகள் கோயில் சார்பாக. எல்லா புகழும் உங்களுக்கு தான். நீங்கள் தான் அதை பண்ணீங்க. அண்டாள் சொக்கலிங்கம் கலெக்ட் பண்ணி கொடுத்தார ஒழிய அது பண்ணது ஃபுல்லாகவே நாகராஜன் சார். நம்பர் 2 மக்கள் கொடுத்தனால நம்ம எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கேன், நீங்களும் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு முறை ஸ்பெஷல் தேங்க்ஸு. நல்ல உணவு, நல்ல ஸ்பீக்கர்ஸு. ஜெயசுதான்னு ஒரு பெண்மணி, அவங்க நல்லா பேசுகிறாங்க, தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. நத்தத்தை சேர்ந்தவங்க. இதான் ஃபஸ்ட் டைம் அவங்களை சந்திக்கிறேன். நேற்று நைட்டு அவங்களோட ரிலேட்டிவ், என்னுடைய நண்பருடைய தங்க சொல்லி இன்றைக்கு வந்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவை நாம் உபயோகப்படுத்திப்போன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஷார்ட் டைமில் எந்தவித குறிப்புகளும் இல்லாமல் பேசுவது ஒரு பெரிய விஷயம். நல்லா பண்ணாங்க. உணவு உண்மையிலே பிரமாதமாக இருந்தது. அண்டு அந்த ஊர் மக்கள் மதுரைக்காரங்க என்னைக்கடா பாசம் இல்லாமல் இருந்திருக்காங்க, பாசக்கார பயல்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ரொம்ப அதீத பாசம் உள்ளவர். ரொம்ப அது பழகி பார்த்தா தான் தெரியும். இந்த ராம்நாடுலாம் யாராவது வராங்க அண்ணே, அந்த அந்த அது அந்த ஸ்லாங் வேறு எங்கேயுமே வராது. ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுபூர்வமான மனிதர்கள். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். எங்கள் டீமை சேர்ந்த நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணாங்க, கேள்விகள் கேட்டாங்க. அதில் 2 விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று, புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மனிதர், நல்ல சோல். அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு விஷயத்தை அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சொக்கலிங்கம், நான் நல்லா இருக்கேன், நான் யோகா பயிற்சி மாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் மனைவியோட பேச மாட்டீங்களான்னு கேட்டேன். ஆமான்னாரு. பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள், இந்த சமூக சேவையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், அன்னதானம் போடுறது, யோகா கற்றுக் கொடுக்குறதுலாம் முதல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு பயந்து ஆன்மீகத்தின் பக்கம் தங்களை கொண்டு போய்ட்றாங்க. ஏதாவது ஆசிரமில் போய் உட்காந்துக்கிறாங்க, ஏதாவது யோகா மெடிடேஷன் சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக சுற்றிட்டுருக்காங்க. ஜெயிச்சுட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. யோகா நல்லதா, மெடிடேஷன் நல்லதான்னா அவங்களுடைய பார்வையிலையும் அந்த கருத்து மாறுபடும். என்னை பொறுத்தவரைக்கும் யோகா நல்லது, மெடிடேஷன் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. எல்லா வேலையும் நம்ம பண்ணுறது மெடிடேட் பண்ணி தான் பண்ணுறோம். மெடிடேஷனோட தான் அந்த மெடிடேஷன் ஸ்கில் இருந்தால் தான் அந்த வேலையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ தனியாக அதுக்கு மெடிடேஷன். ஒரு ஸ்வீட் இருக்குது, சாப்பிட போகிறோம். ஸ்வீட்டு தொட்டு சாப்பிட ஒரு சர்க்கரை எங்கன்னா, ஜீனி எங்கன்னா வைப்பாங்களா, சுகர் எங்கன்னா வைப்பாங்களா, அது போல் தான் இந்த மெடிடேஷன் என்பதும். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், தயவுசெய்து இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக பணம் சம்பாதிக்க வழி பாருங்கள், எதை வேணால் பண்ணுங்கள். டெய்லரிங் பண்ணுங்கள், டெக்ஸ்டைல். அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் இன்ஃபேக்ட் டெய்லரிங் சொன்னார். டெக்ஸ்டைல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. பட் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பொது சேவை, ஆன்மீக சேவை, ஆன்மீக தென்றல்ன்ற பட்டம், பாரத் ரத்னா இதெல்லாம் வேணும். உங்களுக்கு வேணும்னா எல்லாம் வாங்கிக்கங்க. பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கங்க. பணம் முக்கியம், சோறு முக்கியம். சோறு என்பது பணத்திற்காக. நம்பர் 2, இன்னொரு அன்பு சகோதரி, ரொம்ப அவங்களும் ஒரு ஆத்மாத்மான மனுஷி. அவங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே எல்லாம் பண்ணலாண்ணே, எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாண்ணே,
நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் வெளிநாட்டிலேருந்து, நீ வீடை கட்ட, அதை பண்ண, பிள்ளைங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஒழிய என்ன ஃப்ரீயாக விட மாட்டாருண்ணே. நீங்கள் எப்படியாவது அவரை சரி கட்டணுண்ணே. கட்டின பொண்டாட்டி 2-3 பிள்ளைய பெற்றதுக்கப்புறம் பொண்டாட்டியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும், நான் ஏமாத்தணும், நான் ஒரு கொசு அவ்வளோதான் சிஸ்டத்தில். அவங்கள்ட்ட சொன்னேன். இப்போ எல்லாருக்கும் சொல்கிறது, உங்கள் கணவர் நல்லவரா, நீங்களும் நல்லவர். நீங்கள் நல்லவர்னா உங்கள் கணவரும் நல்லவர். உங்களால் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னா யாராலையும் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனைவியும் தங்களுடைய கணவரை நிச்சயமாக கன்வின்ஸ் பண்ண முடியும். எந்த கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அன்பாலையும் ஒரு குணத்தாலையும் அந்த பெண்ணால் அந்த கணவரை திருத்த முடியும் என்பது நான் கண்டுபிடித்த விஷயம். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து பாவனாசம் கோயில் இருக்குது. அதாவது நான் தண்ணியோடு அடிச்சுட்டு போயிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு 40-45 வருஷம் ஆகிருக்கும் அந்த சம்பவம் நடந்து. ஒரு ஏற்கனவே 2 முறை சொல்லியிருக்கேன். ஒருத்தங்க எங்களோடய தாத்தாவுடைய இந்த எலும்புகளை இறந்தப்புறம் அந்த மயானத்துலேருந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த எலும்புகளை ஆற்றுல சேர்ப்பதற்காக ஒரு செம்பு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ரிலேட்டிவ் கிடையாது, பட்டு எங்கள் ஊர்க்காரங்க அவங்க கூட போகும்போது அந்த ஆற்று தண்ணியோட வேகத்தில் அடிச்சுட்டு போக பார்த்தேன். திடீர்னு ஒரு கை நம்மளை தூக்கிச்சு. அது எப்படி காப்பாற்றப்பட்டேன்னு என்னால் எப்போவும் ரெக்கலெக்ட் பண்ண முடியல. பாவனாசம் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இது நடந்து 45 வருஷம் இருக்கும். பட் இன்றைக்கு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தை அதே கோயிலில் தத்து கொடுக்கப்பட்டது. அது ஒரு ஸ்பார்க் தான். அது எப்படி நான் அதை டெரைவ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னால் சொல்ல முடியாது. அது பட் ஆனால் அது நான் என்னுடைய பாயிண்ட் கரெக்டுன்றது தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். காரணம் இல்லாமல் காரியங்கள் இல்லை. 1979 80களில் நடந்த விஷயம் மறுபடியும் 90 2010 2020 45 வருடங்கள் கழித்து எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு குழந்தை, ஒரு 2-2.5 வயசு குழந்தை அந்த கோயிலை தத்து கொடுக்கப்படுதுன்னா எல்லாமே ப்ரீடிட்டர்மைன், நொடி துல்லியமாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்கின்ற ஒரு லைனுக்கு மீண்டும் ஒரு உதாரணம் கிடைத்திருப்பதாக நான் நம்புகிறேன். ஸோ பிரபஞ்சத்துக்கு நன்றி. இன்ஃபேக்ட் எல்லோரும் அந்த பாவனாசம் சிவன் கோயிலுக்கு தத்து கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. செட் ஆஃப் பீப்புள்னால் செட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. அந்த கோயிலில் போய் பணத்தை கொடுத்தா ஒரு யாராவது பிராமணர்கள் இருப்பாங்க கோயிலுக்குள்ளே, அவங்க அந்த தவிடு புண்ணாக்க வச்சு தத்து கொடுத்துட்டு போயிடலாம். பொதுவாக தத்து கொடுக்குறதோட என்ன பேக்ரவுண்டு என்ன விஷயம்னா, குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குது, அடிக்கடி நோய் வருது, அடிக்கடி விழுது, ரத்தம் வருது, சரியாக படிக்கலை, அப்புறம் சண்டை போட்டே இருக்குது, மிஸ்யூஸாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம். அந்த குழந்தைகிட்ட அந்த குணாதிசயங்கள் போனோன்னா அதை தத்து கொடுக்கும்போது கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி. திரும்ப அந்த குழந்தைய எடுத்துக்கும்போது அதே போல் 4 மந்திரங்கள் சொல்லிட்டு குழந்தைய எடுத்துக்கலாம். ஆனால் அந்த குழந்தைய தத்து திரும்ப எடுக்கும்போது ஒரு 1/2 hour 1 hour பெத்த அம்மாவை விட்டு அந்த தத்து எடுத்தவங்க கூட அந்த குழந்தை இருப்பது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம 2 நாளைக்கு கல்யாண பத்திரிக்கைன்னு ஒரு விஷயம் அடிக்கும்போது இப்போ அந்த குழந்தைக்கே என்னென்னா பாவனாசம் சிவனுடைய பேரை போட்டு தான் பத்திரிக்கை அடிக்கணும். சும்மா இந்த நேம் சேக்கில் இந்த 4 ஏக்கர் இடத்த வச்சுக்கோ, நாளைக்கு அவன் 4 ஏக்கர் இடம் கேட்டேன்னா நான் வாயில் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாயில் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக இருக்கணும். யாருக்கு இருக்குன்னா தனி மனித வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இது சரியாக இருக்கும். இது ஸோ நீங்களும் மேலே தத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை வச்சுங்க. 3வது ஒரு சின்ன விஷயம், எங்கள் குழு சம்மந்தமானது. நேற்று நைட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கட்ட பஞ்சாயத்து. அதாவது நான் முடிவு பண்ணதான் இனிமேல் பெண்கள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணும். அந்த குழுவில் 50 ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் தான் இருக்கணும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு மேலே 5 பெண்ணோ 8 பெண்ணோ 10 பெண்ணோ ஆகிட்டாங்கன்னா இப்படி இல்லாமல் சண்டை போடுவாங்க, இப்படி இல்லாமல் யூகிப்பாங்க, இப்படி இல்லாமல் பேசுவாங்கன்ற அளவுக்கு திகைக்க வச்சுட்டார்கள் நம்முடைய அன்பு சகோதரிகள் அத்தனை பேருமே. எனக்கே நேற்று பாடம் எடுத்துட்டாங்க. நேற்று பச்சை செஞ்சு நம்ம நேற்று நான் சொல்கிறது என்னென்னா, பெண்கள் ஆக்க சக்திகள், ஆக்கப்பூர்வமாக திங்க் பண்ணணும் அப்படின்றத நான் வலியுறுத்திட்டு ஒரு விஷயம் கேட்டேன். ஏன் இந்த பிரச்சனைலாம் நடக்குது, ஏன் இந்த அம்மா இது மாதிரி பண்ணாங்கன்னு கேட்கும்போது என் குழுவை சேர்ந்த உமாராஜ் அழகாக சொன்னாங்க. இதுக்கு காரணம்னா எல்லாம் ஒரு ரீசன் சொன்னாங்க. 12 பேருமே அந்த குழுவில் இருந்த 12 பேருமே சொன்னாங்க. அதனால் அவங்க மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ அவங்க வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருப்பவள் தான் அந்த காசிப்புன்ற ஒரு விஷயத்தில், அதாவது புறம் பேசுறதில்
தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுல வந்து முன்னோடிகளாக இருக்காங்க. அதில் கொஞ்சம் படித்தவங்க அத்தனை பேரும் நல்லவங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் படிப்பு குறைவான அத்தனை பேருன்றதில் 97-98% சேஃபர் சைடு நம்ம வச்சுக்கலாம். இந்த குறை சொல்கிறதுல புறம் பேசுறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எந்த சூழ்நிலையுமே நீங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா நேரத்துலையுமே பணத்தை தவிர வேறு எதை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாது. பணத்தை நோக்கி மட்டும்தான் உங்களோட பயணம் இருக்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ 4வது விஷயம், இப்போ நம்ம பணத்தோட சப்ஜெக்ட் ஒரு 5 பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பணத்துக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணத்தை எப்பொழுது இரவல் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். எப்பொழுது வந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம், சும்மா கொடுக்கலான்னு தெரிஞ்சுருக்கணும். ஒரு குழந்தை படிப்பிற்காக, ஒரு குடும்பத்துடைய உணவிற்காக, ஒரு மருத்துவ தேவைக்காக அந்த பணம் வராது அப்படின்னா கூட நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்கணும். ஆனால் நாம் அப்படி இல்லை. கல்விக்கு உதவின்னு வரும்போது ஒரு குழந்தை படிக்கணுன்னும் போது அந்த சப்போர்ட் பண்ணுறதை யாரும் விரும்புறதில்லை. எவனா பார்த்துப்பான்னு உங்களுக்கும் எவனா பார்த்துப்பான் வச்சு செஞ்சிங்க தான். அப்போது இந்த எவனா பார்த்துப்பான்றதோட அந்த எவன்றவன் வந்து நாமளாக இருந்தால் எப்படி நல்லா இருக்காது. அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு, பெண் குழந்தையுடைய தரம் உயர்த்துவதற்கு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இது பண்ணக்கூடாதுன்னா கடன் மட்டும் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் நண்பனை பகைவனாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, நண்பன் துரோகியாக மாறி நம்மகிட்ட பிஹேவ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா 99.99% பணம் வாங்கின யாருமே அதுக்கப்புறம் சரியாக இல்லை. ரொம்ப ரொம்ப ரேர் ஆஃப் ரேரஸ்ட்டு. மிக நெருங்கிய தோழி, மிக நெருங்கிய தோழன், அந்த இடத்துல பணம் வரலனா கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுபோல் இடத்துல பணம் கொடுக்கலுவாங்களே, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் சும்மா வந்து பணம் கொடுங்க, வட்டி கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுங்க, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து நம்ம சேட்டு கிடையாது, நம்ம மார்வாடி கிடையாது, நம்ம வந்து திராவிட மாடல் தமிழர்கள். அதனால் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ கவனம் இருக்கட்டும். பணத்தை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா பணமும் வராது, உறவும் கெட்டு போயிடும், உங்கள் பேரும் கெட்டு போயிடும். ஸோ 2 விஷயம் பணம் கொடுத்த ஒரு சப்ஜெக்டில் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம், நிதி மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடுகள், அதாவது ஃபினான்ஷியல் டிசிப்ளின்றது அதோடைய உள்ளர்த்தம். பணத்தை ஈர்ப்பது என்பது அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். அது எப்படி இருக்கலாம்னா, அதை சரியாக நிர்வகிப்பதில் தான் வந்து அந்த பணத்தை ஈர்க்க முடியுன்றது தான் முதல் பாயிண்ட்டு. ஸோ அது நடக்கணும்னா முதலில் சேமி, பிறகு செலவு செய் அப்படின்றது தான் அந்த விதி. ஒரு பணம் வருது, கொஞ்சம் சேவ் பண்ணு, மிச்சத்தை செலவு பண்ணு. நான் சொக்கலிங்கம் வந்து இது கொஞ்சம் மாறுபடுவேன். அதாவது நான் வந்து எடுத்தோன்னே சேமிக்க மாட்டேன். எதெல்லாம் அவசியம், எதெல்லாம் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணிட்டு தான் மிச்சத்தை வந்து கோல்டுக்கோ, லேண்டுக்கோ, ஏதோ நல்ல விஷயத்துக்கோ நம்ம சேவ் பண்ணக்கூடிய பழக்கம் எனக்கு இன்றைக்கும் இருக்கின்றது. ஸோ நீங்களும் வந்து சேவ் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் கார் வாங்கியிருக்காங்கன்னா நாமளும் வந்து கடனை வாங்கி கார் வாங்கணும் அவசியம் இல்லை. கார் நமக்கு அவசியமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு, அவசியம் என்றால் நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய சக்திக்கு என்ன காரோ அதை வாங்கணும். நம்ம வந்து ஒரு 10 லட்ச ரூபா கார் தான் ஓட்ட முடியும்னா 50 லட்ச ரூபா காரை வாங்கக்கூடாது. பந்தாக்கு அவன் பக்கத்து வீட்டில் 40 லட்ச ரூபா வாங்கியிருக்கான், நம்ம 50 லட்ச ரூபா வாங்கினா தான் கெத்து அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சேமிப்பு என்ற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் நகரும்போது இந்த கெட்ட விஷயம் நம்ம டெஃபரெண்டாக போயிடும். ஸோ சம்பளம் வந்த உடனே இந்த புக்கு சொல்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். குறிப்பிட்ட தொகையை சேமிப்பு அல்லது முதலீட்டு கணக்குக்கு நீங்கள் மாற்றிடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு தனியாக கூட அக்கௌண்ட் வச்சுங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுதா, ஒரு 2000 3000, நான் மிடில் கிளாஸ் சொல்கிறேன், அந்த அக்கௌண்ட்டுக்கு மாறி சேவிங்ஸ்க்கு போயிடணும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் 30,000 ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு 3000 ரூபாவது நீங்கள் சேவ் பண்ணுன்றது தான் தம் ரூலு. மீதமுள்ள பணத்தை வைத்து உங்கள் மாத செலவை நடத்தி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை அந்த 3000 உங்கள் கணக்கில் இருக்கக்கூடாது. 2வது வந்து பட்ஜெட் உருவாக்க வேண்டும் மற்றும் அதை கண்காணிக்க வேண்டும். மாதாந்திர பட்ஜெட் என்று ஒன்றை உருவாக்கி ஒவ்வொரு செலவையும் நம்ம நோட்டில் எழுதி அதை கண்காணிக்க வேண்டும். செலவு எழுதக்கூடாது சொக்கலிங்கம்னா இது கண்காணிப்பதற்காக. இப்போ ஒரு 10 மாதம் 20 மாதம் நம்முடைய கணக்கு வழக்கு இருக்குன்னா அந்த பேட்டர்ன் எப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பொதுவாக செலவு கணக்கு நான் எழுத மாட்டேன். இது அகைன் வந்து இது மாறுபட்ட ஒரு விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த புக்கு சொல்கிற ஆலோசனை வந்து சாமானியனுக்கு சரியாக இருக்கும்.
நான் கொஞ்சம் அதிலேருந்து மேலே வந்ததுனால நான் இந்த வேலை நான் பண்ண மாட்டேன். மாத சம்பளத்தில் வந்து ஒரு மளிகைக்கு 5000 போக்குவரத்துக்கு 1000 அப்படின்னு பிரித்து வச்சுன்னா அந்த வரம்புக்குள்ளே அந்த விஷயத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் கூட டீவியேட் ஆகக்கூடாது. 8வது வந்து மூணாவது வந்து தேவையற்ற செலவுகளை நீக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை அறியாமல் பணம் வீணாகும் இடங்களை கண்டறிந்து அவற்றை குறையுங்கள். அப்போ தான் நம்ம எழுதுனது இதுக்கு முன்னாடி எழுதின பாயிண்டில் தான் இந்த பாயிண்ட்டை டெரைவ் பண்ண முடியும். நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், வெளியில் போய் அடிக்கடி சாப்பிட்றது அது ஒரு பெரிய தண்ட செலவு. 10,000 15,000 20,000 5000 3000 2000 பில்லு ஹோட்டலுக்காரன் கொடுக்குறது வந்து தேவையில்லை. அது உடம்புக்கு எடுத்துக்கிறது. நல்ல ஹோட்டலில் மாதத்துக்கு ஒரு நாள் போய் சாப்பிடுங்க, 2 நாள் சாப்பிடுங்க. வாரம் நினச்சா உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றோம் பழக்கம் மக்கள்கிட்ட வந்துருச்சு. எல்லாம் மெட்ராஸில் பார்த்திங்கன்னா எல்லா பையங்களும் தெருவில் பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்து தின்னுட்டுருக்காங்க. அது தவறான பழக்கம். அது மிக மிக தவறான பழக்கம். யூஸ்டு ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப கெடுதல், உடம்புக்கு நல்லதில்லை. இன்றைக்கி வந்து எல்லாமே ஓகேவாக இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் மாதிரி அந்த ட்ராவல்னால் சாப்பிட்ட உணவுனால் இப்போ உணவு வந்து எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே நான் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் ஆசைப்பட்டு இல்லை. அது என்ன வருதுன்னா, ஆசைப்பட்ட உணவை ஆசைப்பட்ட நேரத்தில் சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் ஏஜ் அப்படின்னு சொன்னால் இதை கொஞ்சம் இப்பயே ஃபாலோ பண்ணிங்கன்னா என் ஏஜுக்கு வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் தின்னலாம். அதை பார்த்து ஐயோ சாப்பிட முடியலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு வருடத்தில் வந்து இது போல் நீங்கள் பண்ணும்போது இது தேவையில்லாத செலவு நீக்கும்போது அதை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சேமித்த தொகை பெருசாக இருக்கும். இது கவனத்துக்குரிய விஷயம். 4வது வந்து அவசர நிதியை நாம் உருவாக்க வேண்டும். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். திடீர்னு வேலை போயிடுது, திடீர்னு மருத்துவ செலவு, இப்படி இது போன்ற எதிர்பாராத செலவுகளுக்கு நம்ம வந்து இப்போ கோவிட் வந்தது 6 மாதம் முடங்கியிருக்கோம் அப்படின்னா அது ஃபண்டமெண்டலாகவே சைக்காலஜிக்கலாக வந்து 6 மாதம் செலவுகளை சமாளிக்க கூடிய அளவிற்கு நம்மகிட்ட பணம் இருக்கணும். நம்ம வீட்லேயோ பேங்க்லேயோ. அது வந்து இப்போ மாத சம்பளம் வந்து ஒரு 20,000 ஒவ்வொரு மாதமும் 20,000 1,20,000 நம்மகிட்ட இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் அவசர நிதின்னு அந்த பணத்தை எடுத்து அவசர தேவைக்காக நம்ம உபயோகப்படுத்த முடியும். மருத்துவத்துக்குன்னு வேணாம், மருத்துவத்துக்குன்னு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா மருத்துவத்துக்கான நோய் அந்த மருத்துவ செலவுக்கான நோய் நம்மக்கிட்ட வந்துடும். இன்ஸ்டன்ட்டு டூர் போகணும், நான் வந்து காஷ்மீர் போகணும், நான் ஜப்பான் போகணும், ஜெர்மனி போகணும், ஏதோ ஒரு ஊருக்கு போகணுன்னு சேமிக்கிறது மாதிரி நீங்கள் நினச்சிங்க. அது அந்த எமர்ஜென்சி ஃபண்டு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அண்டு இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஃபைனலான ஒரு விஷயம் என்னென்னா, உயர்ந்த வட்டி கடன்களை முதல்ல தீர்த்துருங்க. இந்த கிரெடிட் கார்டு கடன் அல்லது தனிநபர் கடன், பர்சனல் லோனு போன்ற அதிக வட்டி விகிதங்களை கொண்ட கடன்களை முதல்ல அடைக்கணும். நகை கடனை போய் ஃபஸ்ட்டு அடைக்காங்க. 40%, 50, நான் இது 0.5%, 0.75% ஏதோ ஒரு வட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க நகை கடனுக்கு. அதை நீங்கள் கடைசியாக அடைச்சிக்கலாம். பட் கிரெடிட் கார்டு இருக்குன்னா, நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதில்ல. நான் அந்த டெபிட் கார்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு வந்து அந்த கார்டுன்றதே எனக்கு கிடையாது. நான் அந்த லவுஞ்ச் கார்டு மட்டும், ஏர்போர்ட் லவுஞ்ச் கார்டு மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். நம்பர் 1 என்னென்னா, இந்த கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பொருளை பார்த்தோன்னா வாங்கணுன்ற வெறி வந்துடும். அப்படியே வெறித்தனமாக போய் நிற்பாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது நல்ல விஷயம் இல்லை, அவ்வளோதான். நான் கொச்சையாக பேச முடியாது. ஏன்னா அந்த பொருளை வாங்கும்போது நமக்கு தெரியணும் இது எப்படி கட்ட போகிறோம். இது வந்து ஈக்குவல் இஎம்ஐன்னா மாதம் 1000 2000 ஆட் ஆகும். மொத்தமாக கட்டணும்னா எங்கேருந்து பணம் வரும், நம்மளுக்கு லிமிட்டட் சோர்ஸ் ஆன இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வாங்கிடுவோம், நாளைக்கு கிரெடிட் கார்டு பில் வரும்போது நம்ம அப்போ பணத்தை ரெடி பண்ணிக்கலாம். நம்பர் 2 வந்து கிரெடிட் கார்டு பில் வந்து டீஃபால்ட் பண்ணி அப்புறம் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் எண்ணம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் உங்கள் சிபிலில் வந்து ராங் ஸ்கோரிங்கை காமிக்கும். ஸோ தயவுசெய்து வந்து கிரெடிட் கார்டு கடன், இந்த பர்சனல் லோனு, இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி, இந்த அதிர்ச வட்டி, பாயாச வட்டி, இது எல்லாத்தையும் முதல்ல க்ளோஸ் பண்ணுங்கள். எதை வேணால் விற்றுங்க, அந்த கடனோடு வாழாதீங்க. அண்டு இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கடன் வாங்காமல் உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக வருவீங்க. கடன் வாங்காமல் எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும்னா, பேங்க் கடன் ஓகே, உங்களுக்கு தெரியும், எஸ் ரைட்டு ராங்கு, இது கடன் அடைக்க முடியலன்னா சொத்து போயிடும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுனா போதும். நம்ம தெருவுக்கு வந்து நம்ம அடுத்த நாளே வீடு விற்றுட்டு ரோட்டில் படுத்துருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துன்னா நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அது போல் ஒருவர்
ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு ஐயங்கார் 11 கோடி ரூபாய் வீடை வந்து கொடுத்துட்டு அவங்க மனைவிக்காக ஒத்தாள் போகிறதுக்கு அந்த படிக்கட்டிலே வந்து ஒரு சேர் மாதிரி போட்டு அது மாதிரிலாம் பார்த்து கட்டின வீடு யாரோ வாங்கின கடனுக்கு யாரோ பண்ண தப்புக்கு மொத்த சொத்தும் போய் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண கம்பெனியில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராகவோ ஒரு ஆஃபீஸராகவோ வேலை பார்த்துருக்காரு 25,000 30,000 அவர்கிட்ட வந்து அவர் பணக்காரனாக இருந்தபோது அவர்கிட்ட சம்பாதிச்சவங்க அவருக்கு செலவழிச்ச பணம் 200 கோடி 300 கோடி இருக்கும். பெருமாள் சேவைக்கு, கோயில்களுக்கு, ஆச்சாரியனுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி எதுவுமே அவர் பக்கத்தில் இல்லை. ஏன்னா யாரால அவர் ஏமாற்றப்பட்டிருக்கார். ஆகவே தயவுசெய்து பணம் வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் இல்லாதப்போ இஷ்யூ கிடையாது, சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் இப்போ மாதிரி. ஆனால் ஒரு லெவலுக்கு போய்ட்டு மறுபடியும் கீழே வரணும், அது முடியாது. அது மனம் குழம்பி மென்டல் தான் ஆகும். அது நடக்கக்கூடாதுன்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். நம்பர் 2 வந்து பணம் கடன் கொடுக்காதீர்கள், அது உறவை முறிக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படைமுக தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்.